ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குஃப்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செஞ்சு தம்முக்கு வச்சுட்டு போட்ட எல்லா பாத்திரத்தையும் கழுவியாச்சு. எப்போவுமே சமையல் செய்யும் போதே அதுக்காக எடுக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் உடனுக்குடனே கழுவி வச்சுருவேன். மாதிரி கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டன் குஃப்தா பிரியாணி செஞ்சுருக்கேன். மட்டன்லையும் செய்யலாம், சிக்கன்லையும் செய்யலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி செய்கிறதுன்னு மெத்தடு புரியும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி கொத்துக்கறி போட்டிருந்தேன். இதில் எலும்பு இல்லாத கறியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 1/2 கிலோ கறியும் நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அடுத்து 1/4 மூடி தேங்காயில் 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சீரகம், மிளகு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நான் வீட்டிலையே அரைச்ச மஞ்சள் இது. பச்சை மிளகா போட்டு எல்லாமே தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு அதோட பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டு அரைச்சிக்கணும். இதில் மல்லி இலையும் புதினாவும் கலந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்சி ஆனதுக்கப்புறம் இதோட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் கலந்து இந்த அரைச்ச மசாலாவையும் கலந்து கறியில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அடுத்து ஒரு பேக்கெட்டில் எடுத்து, நான் எண்ணெய் பேக்கெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு இதுக்குள்ளே கறியை நிரப்பி இந்த மாதிரி பிழிஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உருண்டை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன உருண்டையை எடுத்து அடுப்பு மீடியமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பெரட்டி எடுக்கணும். ஒரு 10 to 12 நிமிஷம் வரைக்கும் இது பொரிச்சி ஆகிடும். எல்லாமே பொரித்து எடுத்துக்கிட்ட பிறகு இதை மேலேயே ஆற வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். பிரியாணி செய்கிறதா இருந்தால் பிரியாணிக்கு ஒரு நாள் முன்னாடியே இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா உடனே செய்கிறதா இருந்தால் இதை ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து பிரியாணியில் போட்டு செய்யலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ரைஸ் 3 கிளாஸ், அதாவது 3/4 கிலோ அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 100 ml எண்ணெய் ஊற்றி 2 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். சின்ன கரண்டியில் 2 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். நெய்யும் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 3 லவங்கம், 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கணும். அடுத்த மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நறுக்கியிருந்தேன். நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சிகப்பாகிற வரைக்கும் கிளறி விட்டு வெங்காயம் சிகப்பானதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அரைக்காதவங்க அதை தனியாக பொடி பண்ணி வச்சு அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினது பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்துக்கணும். பச்சை மிளகா நான் 10 ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கின பிறகு உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். அந்த கறி வாங்கும் போது கூடவே வந்த இந்த எலும்பையும் இதோடையே ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மசாலாவும் போடும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த குஃப்தாவை எடுத்து கலந்துக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த குஃப்தாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுட்டு 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்து காய வச்சுருந்தேன். நல்லா சூடாக்கிக்கணும். சூடு தண்ணியை இந்த மசாலாவோடு சேர்க்கணும். ஆறின தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா குஃப்தா போட்டிருக்கோம்.
சுடு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரமாக கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி அரிசியை கலந்துக்கலாம். அரிசியை கலந்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா தேவையான அளவு உப்பு காரம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் விட்டால் போதும். நான் டபராலேயே செஞ்சுருக்கேன். தண்ணி வற்றி போகிற அளவுக்கு விட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் முழு எலுமிச்சை போடலாம். பெருசாக இருக்கும்போது பாதி எலுமிச்சை பழம் போட்டால் போதும். இதை பிழிஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு விட்டுடலாம். நான் கீழே தவா வச்சுருக்கேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தம் போடும்போதே இந்த மாதிரி தவா வச்சு தம் போடும்போது அடி பிடிக்காது. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. குஃப்தா பிரியாணி ரெடி. சைட் டிஷ்க்கும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமாக தயிர் பச்சடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வச்சுட்டு அம்மா வீட்டுக்கும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.